நல்லா ஓடுவீங்களா? நாய் திறந்தா என்ன வேகமா ஓடுவீங்க? கரெக்டா? நம்பிக்கைன்றதான் உங்களை மேல கொண்டு வரும். கல்வி அறிவு எல்லாம் இருந்தாலும் அதையும் மீறி மனசுல ஒரு நம்பிக்கை வேணும். இந்த ஒரு மைல் ஏன் ஓட்டத்தை பற்றி கேட்டேன்னா, ஒரு மைல் ரேஸ் மட்டும் இருக்கு 1.6 கிலோமீட்டர்ஸ் ஓடுறது. அது 4 நிமிஷத்துக்கு கம்மியாக ஓடவே முடியாதுன்னு எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. 4 நிமிஷம் ஆகும். ஒரு மனுஷன் இந்த மாதிரி டிசைன் பண்ண 2 கால் 2 கை இருக்கிற மனுஷன் 4 நிமிஷத்துக்கு கம்மியாக ஓடவே முடியாதுன்னு டாக்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. 1954 ஏப்ரல் வரைக்கும் ராஜர் பேண்டிஸ்டன் ஒரு அம்மா முதல் முறையா 4 நிமிஷத்துக்கு கம்மியாக ஓடலாம். 4 நிமிஷத்துக்கு கம்மியாக ஒரு மைல் ரேஸ் ஓடி காமிச்சா ரெக்கார்ட் கிரியேட் பண்ணலாம். அது முடிஞ்ச ஒரு வருஷத்துக்குள்ளாரியே இந்த அத்லீட்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க, அவங்க எல்லாரும் 4 நிமிஷத்துக்கு அடியில் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் ஓடவே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இவங்க ஒருத்தர் செஞ்சு காமிச்ச உடனேயே அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள எல்லாருமே அவங்க ட்ரைனிங் இம்ப்ரூவ் பண்ணி அந்த 4 மைல் ரேஸை 1 மைல் ரேஸை 4 நிமிஷத்துல ஓடினாங்க. ஏன்னா ஓடுறப்பே தெரியும் 4 நிமிஷத்துக்குள்ள பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஒருத்தர் செஞ்சுட்டா இல்லையா, இப்போ நம்மளால ஏன் செய்ய முடியாது? ஸோ இங்கே சாயத்தில் ஒருத்தர் நிதர்சனம் ஒரு ட்ரஸ்ட் மூலமாக நிறைய நன்மை செய்கிறாரு இல்லையா, உங்களாலையும் செய்ய முடியும். மற்ற ஊர்களில் மற்ற இடங்களில் செய்ய முடியும். நம்பிக்கை தான் முதல்ல நம்பணும். நம்மளே நம்பணும். நம்பிக்கைக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. புரூக்ளின் பிரிட்ஜ் கேள்விப்பட்டீங்களா? நியூயார்க்கையும் லாங் ஐலண்டும் ஒரு தீவையும் இணைக்கிற ஒரு பெரிய பாலம். அந்த பாலத்தை கட்டவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. என்ஜினியரிங் கான்செப்ட் படி இதை கட்ட முடியாது, ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஆர்ட் தாங்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு பைத்தியக்காரன் மட்டும் என்னால் கட்ட முடியும் ஜோர் அப்படின்னு என்னால் கட்ட முடியும்னு சொன்னான். போய் எல்லார்டையும் போய் ஹெல்ப் கேட்டான். நான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் கட்ட போகிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாம் பைத்தியக்காரன் போகிறா, அது ஃப்ரிட்ஜ் கட்ட முடியாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. நீ போட்டு எப்படி முடியாதுன்ட்டாங்க. இவன் சொந்த காசு போட்டு அவன் பையன் வாஷிங்டன் பையனையும் வச்சு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சு ஒரு 4-5 மாதம் தான் கட்டுறதுக்கு பிளானெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல அப்பா செத்துக்கிறார். பையனுக்கு அடி. எப்படி அடினா, என்ன மாதிரி அடினா, நடக்க முடியாது, பேச முடியாது, உடம்பு பூரா பேண்டேஜ். என்ன நடந்து கடைசியில் ஒரு விரலை மட்டும் தான் ஆக முடியும். ஒரு விரல் மட்டும்தான் அசைக்க முடியும். உடல்ல வேற எந்த பாகத்தையும் அசைக்க முடியாதுன்ற மாதிரி வாஷிங்டன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு. அந்த பிரிட்ஜ் கட்டுற பிளானை அப்படியே ட்ராப் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கோம். இவன் அவங்க வைஃபு அப்படி தட்டி ஒரு லாங்குவேஜ் டெவலப் பண்ணாங்க. இப்படி தட்டினா எஸ், இப்படி தட்டினா நோன்ட்டு, ஒரு முறை தட்டினா எஸ், 2 முறை தட்டினா நோன்னு சொல்லி 13 வருஷமா வைஃபை தட்டி மெசேஜ் சொல்லுவார். அந்த மெசேஜ் வச்சு மற்ற இன்ஜினியர்ஸ் போய் அந்த பிரிட்ஜை கட்ட ஆரம்பிச்சாங்க. 13 வருஷம் கழிச்சு அந்த பிரிட்ஜை கட்டி முடிச்சிட்டாங்க. கட்டவே முடியாது. ஒரு நிமிஷம்னாலே கட்ட முடியாதுன்னு நினைச்ச பிரிட்ஜில் ஒருத்தன் ஒன்றுமே இல்லாமல் வெறும் விரலை மட்டும் வச்சு அசைச்சு கட்டி முடிச்சு காமிச்சிடணும். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு விரலை அசைக்க முடியும், நம்மளால உடம்பே அசைக்க முடியும். நீங்கள்லாம் மனசு வச்சீங்கன்னா இந்த உலகமே அசைக்கும். சரியா? அதனால நம்பிக்கை தான் உங்கள் மனசுல முதல் இடம் வகிக்கணும். அறிவு, ஆற்றல் இதெல்லாமே ரெண்டாப்பட்டம். அதுக்கு மேலே நம்ம நம்பணும். ஏன்னா எல்லாமே மனசுல தான் ஆரம்பிக்கும். அதனால தான் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்க, வெள்ளத்தனைது மலர் நீட்டம் ஆந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. நீங்கள் என்ன நம்புறீங்களோ அந்த லெவலுக்கு நீங்கள் போக முடியும். முதல்ல நம்புங்க. நம்பினா நிச்சயமா